அமெரிக்காவில் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு. தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் சுட்டதால் பரபரப்பு. டிரம்ப் துப்பாக்கியால் சுட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழப்பு. டிரம்ப் மீதான தாக்குதலுக்கு பராக் ஒபாமா உள்ளிட்டோர் கண்டனம். அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அனுமதிக்க முடியாது என்று அதிபர் ஜோ பைடன் கருத்து. அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவம் நடந்தது அதிர்ச்சி அளிப்பதாக டிரம்ப் கவலை. துப்பாக்கிச் சூட்டில் இருந்து தன்னை பாதுகாத்த சிறப்பு பாதுகாப்பு படையினருக்கு நன்றி. காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, தேனியில் கொட்டி தீர்த்த கனமழை. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை எதிரொலி. கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றுக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 20,000 கன அடியாக அதிகரிப்பு. விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் காசை வாங்கிக் கொண்டு திமுகவுக்கு வாக்களித்ததாக அன்புமணி விமர்சனம். ஜெயலலிதா இருந்தபோது ஒரு அதிமுக தொண்டர்கள் கூட திமுகவுக்கு வாக்களித்ததில்லை என்றும் பேட்டி. 33 அமைச்சர்கள், திமுக எம்பி, எம்எல்ஏக்கள் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அன்புமணி குற்றச்சாட்டு. பணம் கொடுத்து பெற்ற வெற்றியை முதலமைச்சர் பெருமையாக கருதக்கூடாது என்றும் பேட்டி. மும்பையில் நடைபெற்ற ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழா. நேரில் சென்று மணமக்களுக்கு பரிசளித்து வாழ்த்தினார் பிரதமர் மோடி. ஆனந்த் அம்பானி, ராதிகா திருமணத்திற்கு பின் நடைபெற்ற சுப ஆசீர்வாதம் வழங்கும் நிகழ்ச்சி. அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் உள்ளிட்டோர் சென்று திருமண தம்பதியினருக்கு ஆசி. பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள புதையல் அறை 40 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று திறப்பு. 1985இல் மூடப்பட்ட புதையல் அறையில் அரிய வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க நகைகள், வெள்ளிப் பொருட்கள் இருப்பதாக தகவல். சர்வாதிகாரத்தை ஒழித்து சட்டத்தின் ஆட்சியை கொண்டுவர மக்கள் விரும்புகிறார்கள். 7 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கருத்து. காஷ்மீரில் துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கியதற்கு எதிர்ப்பு. மத்திய அரசின் நடவடிக்கைக்கு மெஹபூபா முப்தி, உமர் அப்துல்லா உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம். காசா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் 71 பேர் உயிரிழப்பு. கொடூர தாக்குதலில் 289 பேர் படுகாயம். விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசு வீராங்கனை பார்போரா பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் இத்தாலியின் ஜாஸ்மின் பல்வினியை வீழ்த்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.